இப்போ ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு போன்னு சொன்னார். எல்லாரும் என்ன கவனிங்க, முதல்ல சொன்னார் ஆற்றங்கரையில போய் அமரு, காக்காவுக்கு கட்டளை இடுவேன். அது என்ன அர்த்தம்? நீ உட்காரு, அதுக்கப்புறம் சொல்லுவேன்னு அர்த்தம். இப்ப ரெண்டாவது சொல்லுகிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, நான் அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன், சொல்லி ஆயிற்று. 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன், கட்டளை இட்டு ஆயிற்று என்று அர்த்தம். அதுக்கு 4வது வசனத்துல வாசிங்க, காகங்களுக்கு கட்டளை இடுவேன், இங்க கட்டளை இட்டேன். 1வது ஸ்டெப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்தா 2வது ஸ்டெப்பு ஏற்கனவே நமக்கு அவர் ஆயத்தமாக்கி விட்டார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கொஞ்ச நாள் தூரமா நடக்க விட்டாலும் நன்மைக்காக தான் நடக்க விட்டிருக்கிற நல்ல ஆண்டவர், தீமைக்காக செய்கிறவர் அல்ல. எனக்காக சகலமும் ஆயத்தப்பட்டு விட்டது, எனக்காக சகலம் ஆயத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.